அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஏன் இந்த வாலிப நாட்களிலே தரிசனம் மிக மிக அவசியம் என்பதை குறித்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வருகிறேன். நமக்கு தரிசனம் இல்லை என்றால் வாழ்க்கை சீரான வாழ்க்கையாக சீரும் சிறப்புமாக இருக்காது என்பதை குறித்து நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். முக்கியமாக நாம் தரிசனம் இல்லை என்றால், நம்முடைய ஒரு கடிதம் எழுதுகிறோம் என்றால், ஒரு லெட்டர் எழுதுகிறோம் என்றால், அதில் நம்ம அட்ரஸ் இல்லாமல் போஸ்ட் பண்ணால் அது என்ன செய்யப்படும்? அது எடுத்து குப்பையில் போட்டுருவாங்க. ஏன்னா புறத்துக்கு அனுப்ப முடியாது, டூக்கு அனுப்ப முடியாது. முகவரி இல்லாத கடிதத்தை போஸ்ட் செய்வதற்கு ஒப்பாக அது சொல்லப்படுகிறது. அதே போல் ஒரு கப்பல் மாலுமி அந்த கம்பாஸ் அந்த கருவி இல்லை என்றால் அவர் அந்த கப்பலை எந்த திசையை நோக்கி ஓட்டி செல்ல வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியாது, அந்த கப்பலை இயக்க முடியாது. அதனாலே வாலிபர்களே, உங்கள் வாழ்க்கையிலே தரிசனம் மிக மிக முக்கியம். அதனால் தான் நீதிமொழிகள் 29வது அதிகாரம் வசனம் 18 தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. இங்கே பார்க்கிறோம், தரிசனத்துக்கு ஏற்ற வயது, அந்த வாலிப வயதிலே யோசேப்பு தரிசனத்தை கண்டார். யோசேப்பு தரிசனத்தை கண்ட அந்த வயது ஒரு 17 வயதில் ஒரு 2 தரிசனம், அவர் சொப்பனத்தை கண்டார். அது தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. 2 தரிசனங்களை அவர் கண்டார் என்று நாம் பார்க்கிறோம். அதன்படியாக கர்த்தர் அவரை அந்நிய தேசத்திலே ஒரு பிரதம மந்திரியாக பார்த்த தரிசனத்தின்படியாக அவனை உயர்த்தினார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதே போல அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, T.L. மூடி என்ற ஒரு பெரிய பக்தன், அவர் பார்த்தீங்கன்னா T.L. மூடி அமெரிக்க கண்டத்தையும் ஐரோப்பிய கண்டத்தையும் கையில் ஏந்தி அப்படியாக ஊழியம் செய்தார் என்று சொல்வார்கள். அப்படி என்றால் 2 கண்டங்களை அசைத்தவர் T.L. மூடி. புரியுங்களா? அந்த T.L. மூடி என்ன செய்தார் பார்த்தீங்கன்னாக்க, அவருக்கு தரிசனத்தை பெற்றுக்கொண்ட வயது 9 வயதில் தரிசனத்தை பெற்றுக்கொண்டாராம் T.L. மூடி. அதே போல பில்லி கிரஹாம் தன்னுடைய வாலிப நாட்களில் இளம் வயதிலே கர்த்தருக்கென்று தரிசனத்தை பெற்றுக்கொண்டார் என வாலிப நாட்களிலே பில்லி கிரஹாம் என்று சொல்கிறார்கள். ஹல்லேலூயா. நம்முடைய அருமை இரட்சகராய் இயேசு கிறிஸ்து 12 வயதில் தேவாலயத்தில் இருந்து அவர் தரிசனமுடைவாய், என்னுடைய பிதாவுக்கு அடுத்த காரியங்களிலே நான் இருக்க வேண்டியதாக இருக்கிறது என்று தன்னுடைய தரிசனத்தை நோக்கத்தை சொன்னவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நூற்றாண்டில் கூட விசேஷமாக அதாவது அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாக இருந்த ஆபிரகாம் லிங்கனை குறித்து உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அவருடைய வாழ்க்கையை குறித்து நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 1809 வருடம், அதாவது பிப்ரவரி மாதத்தில் தான், பிப்ரவரி 12ஆம் தேதியிலே 1809 வருடத்திலே அமெரிக்காவிலே கென்டாக்கி என்ற இடத்துல அவர் பிறந்தார். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த கென்டாக்கி என்று நம்ம அது பார்க்கின்ற பொழுது அது ஈஸ்டர்ன் என யுனைடெட் ஸ்டேட்டில், அது கிழக்கு என அமெரிக்காவிலே இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக அது இருந்தது. அங்கே அவர் பிறந்தார் ஆபிரகாம் லிங்கன். ஆபிரகாம் லிங்கன் ஒரு ஏழ்மை குடும்பத்தில், ஒரு பூவர் பாய், ஏழ்மை குடும்பத்தில் அவர் பிறந்தார். அவர் வீட்டு ஒரு ரூம் வீடுலாம் அவர் பிறந்தார். பாருங்க, அவர் பிறந்த நாட்களிலே அவருடைய தகப்பனார் அவருடைய தாயாரையும் அவருடைய சகோதரியும் விட்டு சென்று விட்டார்கள். இப்போ அவருக்கு பாட்டி இருந்தது. அந்த பாட்டி அவரை வேதத்தை படிப்பதற்கு கற்றுக் கொடுத்தார். வேதத்தை கொடுத்து அதை நன்றாக இதனை படிக்கின்ற பொழுது, இந்த இந்த சிறு வயதில் நீ இது படித்தால் முதுமையிலே இது உன்னை சுமக்கும் என்று சொல்லி ஒரு ஒரு பைபிளை கொடுத்தாங்க அந்த ஆபிரகாம் லிங்கனுடைய பாட்டி அவர்கள். அது எப்பொழுதும் அவர் அந்த வேதத்தை தியானிக்க ஆரம்பித்தார். அந்த சிறு வயதில் அவர் 7 வயது சிறுவனாக இருக்கின்ற பொழுது கென்டாக்கில் இருந்து, இப்பொழுது தாயார் பராமரிப்பில் தான் அவரும் அவருடைய சகோதரி வளர்கிறாங்க. கென்டாக்கில் இருந்து அவங்க இப்போ இண்டியானா என்ற பகுதிக்கு மிடில் வெஸ்ட் US யுனைடெட் ஸ்டேட்டில் அந்த இடத்திற்காக மத்திய அமெரிக்க தேசத்துக்கு அவர்கள் குடிபெயர்ந்தார்கள். குடிபெயர்ந்த பொழுது 7 வயதில் அவர் குடிபெயர்கிறார். தாயாரோடு கூட வருகிறார், தன் சகோதரோடு கூட வருகிறார். அங்கே ஒரு 2 வருடத்திலே ஆபிரகாம் லிங்கனுடைய தாயார் மரித்து போய்விடுகிறார். தகப்பனார் கிடையாது. ஏன்னா இப்பொழுது அவரை டேக் கேர் ஆஃப் பண்ணுவது யாரு? அவருடைய சகோதரி. தன்னுடைய சகோதரி அவரை என்ன செய்தார்? பராமரிக்கும்படியாக பொறுப்பேற்றார். மிகவும் ஏழ்மையான ஒரு குடும்பத்திலே அது வளர்ந்ததுனாலே அவருடைய எஜுகேஷன் பார்த்தீங்கன்னாக்க பிரைமரி, அதாவது சிறிய தாழ்மையான ஒரு குறைந்த அளவு, ஏன்னா அதிகமாக அவர் நன்றாக படிக்கக்கூடிய பள்ளியில் இல்லை, ஏன்னா குறைந்த அளவு படிக்கக்கூடிய சொல்லிக் கொடுக்க பள்ளியில் அவர் படித்தார். அப்படி படிக்கின்ற பொழுது பார்த்தீங்கன்னாக்க அவருக்கு அந்த நாட்களில் அவருக்கு தரிசனம் என்ன கிடைத்தது என்றால், நான் ஒரு பெரிய உயர்ந்த பதவிக்கு இந்த தேசத்தில் வர வேண்டும் என்று சொல்லி
தாகம் இருந்ததுனாலே, ஒரு ஏழ்மை குடும்பத்தில் இருந்ததுனாலே, அவங்க வீட்டில் வந்து சரியாக விளக்கு எதுவும் கிடையாது படிப்பதுக்கு லைட்டு. அவர் ஸ்ட்ரீட் லைட் தான் படிப்பாராம். ஸ்ட்ரீட் லைட்டில் உட்கார்ந்து அப்படியாக படிக்க ஆரம்பிப்பாராம். இரவும் பகலும். ஏன்னா வாஞ்சை அவருக்கு. அவர் ஒரு கருப்பினத்தராக இருந்ததுனாலே அந்த நாட்களிலே அந்த அமெரிக்க தேசத்திலே கருப்பு இனத்தவரை வெள்ளை இன அந்த துறைகள் எல்லாம் அனுசுவாங்க. தெருக்களை என்ன எப்படியாக இந்த காய்கறி வியாபாரம் விற்கிறாங்க பாருங்களேன், வெஜிடபிள்ஸ் இந்த மார்க்கெட், ஓப்பன் மார்க்கெட், அது மாதிரி அங்கே என்ன செய்வாங்கனாக்கா அந்த கருப்பின மக்களை கொண்டு வந்து அவங்க கூவி அதாவது அந்த ஸ்லேவ்ஸ் அடிமைகளாக விற்பார்களாம். அதை வெள்ளைக்கார துறைகளை வாங்கி அவருடைய எஸ்டேட் பகுதிக்கு தோட்டத்திற்கு அடிமைகளாக இவர் அழைத்து கொண்டு செல்வார்கள். இவர் அந்த இளம் வயதிலே அதை அவர் பார்த்து என் இன மக்கள் அடிமைகளாக விற்கப்படுகிறார்கள், இதை நான் தடுத்து நிறுத்த வேண்டும். இதை நிறுத்த வேண்டும் என்றால் இதற்கென்று ஒரு சட்டத்தை இயற்றினால்தான் இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை அவர் உள்ளத்தில் வந்ததினாலே நான் ஒரு காலத்திலே நான் இந்த தேசத்தினுடைய ஜனாதிபதியாக வர வேண்டும் என்ற வாஞ்சை, அந்த தரிசனம் அந்த இளம் ஆபிரகாம் லிங்கனுக்குள்ளாக வந்தது. அதனால இரவு பகுதி ஸ்ட்ரீட் லைட் படிப்பார். இரவில் பல நேரம் படிக்கின்ற பொழுது அந்த வழியாக பட்ரோலிங்க்கு போலீஸ் வருவாங்க. எப்படியாக இந்த இரவில் ஸ்ட்ரீட் லைட் கீழே உட்காந்து படிக்கிறா அவர்கிட்ட விசாரிக்கின்ற பொழுது, ஏன்பா அந்த இரவில் இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறா என்று கேட்கின்ற பொழுது ஆபிரகாம் லிங்கன் அந்த போலீஸ் அதிகாரிகிட்ட சொல்லுவாராம். அந்த பெட்ரோலுக்கு வந்து போலீஸ் அதிகாரி இடத்துல, நான் இப்படி கடுமையாக படிக்கவில்லை என்றால் எப்படியாக ஃபியூச்சரில் அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாக வர முடியும்? வர முடியாதே. நான் கடுமையாக படித்தால் தான் அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாக வர முடியும். அதற்காகத்தான் நான் கடுமையாக படித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய தரிசனத்தை அந்த போலீஸ் அதிகாரியிடத்திலே அவர் சொல்லியிருக்கிறார். அவர்கள் ஆச்சரியப்பட்டிருக்கிறாங்க, நீயா அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாக வரப்போகிறா என்று அவர்கள் அந்த பெட்ரோலுக்கு வந்த போலீஸ் அதிகாரிகள் கேட்டு அப்படி கிண்டலாக செல்வார்களாம். அப்படியாக உள்ளத்திலே வாஞ்சை வந்த பொழுது அவர் படித்த அவர் அந்த இந்தியானா பகுதியிலிருந்து பார்த்தீங்கன்னா படித்தார். அப்புறமாக அவர் என்ன செய்தார்னாக்கா வேலையும் பார்த்து கொண்டு ஸ்டோர்மேனாக வேலையும் பார்த்து கொண்டு அவர் என்ன செய்வாருங்க அதை வைத்து படித்து கொண்டு இருப்பார். இந்த நாட்களில் 20 வயதிலே தன்னை கவனித்து கொண்டிருந்த தன்னுடைய சகோதரி திருமணமாகி கர்ப்ப பிறப்பின் பொழுதே குழந்தை பிறக்க முடியாமல் இறந்து போய்விட்டார்கள். ஆபிரகாம் லிங்கனுடைய சகோதரி இப்பொழுது அம்மா இறந்து போயிட்டாங்க, சொந்த சகோதரி இறந்து போயிட்டாங்க. ஒரு அனாதையை போல தன்னை காப்பது யார் என்று தெரிந்த பொழுதுதான் அவர் என்ன செய்து கொண்டிருந்தார். அவர் ஸ்டோர்மேனாக போய் வேலை பார்த்தாரு, விறகு வெட்டினார். ஆனாலும் படிப்பை அவர் விடவே கிடையாது. தன்னுடைய படிப்பை விடாதபடி கடினமாக படித்து அவர் லாயராக வேண்டும் என்று அவர் என்ன செய்வார். அந்த இந்தியானா பகுதியில் அவர் இருக்கிற இடத்திலிருந்து, ஏன்னா அந்த லைப்ரரி இருக்கிற இடம், ஏன்னா புக் வாங்க முடியாது, லைப்ரரியில் போய் புக் எடுத்து படிக்கணும், லாயர் ஆக வேண்டும் என்று வாஞ்சோடு கூட 17 மைல்கள் நடந்து அந்த லைப்ரரியில் போய் சென்று புத்தகங்களை எடுத்து படித்து மீண்டு வருவாராம். இப்படியாக பல வருடங்கள் அவர் நடந்து சென்று அந்த லா படித்து லாயராக மாறின பொழுது அவர் என்ன செய்தார் பாருங்க. அப்படியாக அவர் என்ன பார்த்தீங்கன்னாக்க அவரை எப்படிப்பட்ட ஒரு லிட்டில் ஃபார்மல் ஸ்கூல் எஜுகேஷன் இருந்தவர் தான். அவரை படித்து லாயராக மாறினார். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க அவர் என்ன செய்தார்னாக்க அப்படியாக அந்த இந்தியானாவில் இருக்கக்கூடிய இல்லியானாஸ் அந்த ஸ்டேட்டில் என்ன செய்ய ஒரு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டினுடைய கவுன்சிலராக அங்கே மாறி அப்படி அரசியலுக்காக அவர் வந்து பின்பாக யுனைடெட் ஸ்டேட்டினுடைய அந்த பிரசிடென்ட் ஹவுஸினுடைய ரெப்ரசன்டேட்டிவாக மாறி பின்பாக 1861 வருடத்திலே அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக ஆபிரகாம் லிங்கன் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1861 வருடத்திலே அமெரிக்காவின் ஜனாதிபதியாக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் அதுக்கப்புறமாக வந்த உடனே அவர் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த சிவில் வார் அந்த நாட்கள் இருந்தது. அந்த நாட்களில் கூட அந்த அந்த சிலேவ் ரூல்ஸ் அதை என்ன செய்தார், அந்த கருப்பின மக்களை சிலேவாக விற்கக்கூடிய அந்த சட்டத்தை அவர் மாற்றி போட்டார். அதை திருத்தினார், அந்த சட்டத்தை எடுத்து போட்டாராம். புரியுங்களா? அப்படியாக சிவில் வார் அந்த நாட்களில் அங்கே அமெரிக்காவில் இருந்த பொழுது கூட 1861 1865 வரை அந்த நாட்களில் இருந்த பொழுது அவர் என்ன செய்தார் பாருங்க. அந்த நாட்களில் நல்ல ஒரு ஸ்பெஷல் பிரசிடென்டாக அமெரிக்காவுடைய சிறந்த ஒரு ஜனாதிபதியாக அவர் அங்கே பங்கு ஆற்றினார். அப்படி இருக்கின்ற பொழுது அவருக்கு விரோதமாய் எழும்பின ஒருத்தர் என்ன செய்தானாக்கா ஜான் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன். அவர் என்ன செய்தானாக்கா ஜான் வில்கிஸ் என்கிறவன் ஏப்ரல் 14ஆம் தேதி 1865ஆம் தேதியிலே அவர் ஒரு வாஷிங்டன் டிசி என்ற ஒரு கிளப்புக்கு வருகின்ற பொழுது அவரை துப்பாக்கியால் சுட்டு கொன்றான்.
அமெரிக்காவுடைய சிறந்த ஜனாதிபதியை இந்த ஜான் வில்கிஸ் என்பவன் சுட்டுக் கொண்டான். ஆபிரகாம் லிங்கன் அவர் பதவி வைத்ததே 4 வருடங்கள் தான். அதில் அமெரிக்காவினுடைய இதுவரை சரித்திரத்திலே ஒரு சிறந்த பிரசிடென்டாக அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் யார் என்று சொன்னால் அவர் ஆபிரகாம் லிங்கன். அப்படிப்பட்ட ஒரு பெரிய எழுச்சியை, ஒரு அடிமைத்தன விலங்கை ஒடித்து ஜனங்களுக்கு தேசத்தில் நல்ல ஒரு அமைதியுள்ள ஜீவியம், நல்ல ஒரு ஆட்சியை கொடுத்தார் ஆபிரகாம் லிங்கன். ஹல்லேலூயா. காரணம், அவர் சிறு வயதில் ஒரு தரிசனம், தன்னுடைய சிறு வயதில் ஒரு தரிசனம் வந்தது, நான் அமெரிக்க ஜனாதிபதியாக மாறுவேன் சொல்லி அதற்காக வேதத்தை படித்தார். தொடர்ந்து வேதத்தை நினைச்ச ஒவ்வொரு நாளும் ஒரு அலுவலகத்துக்கு சென்று பார்த்தீங்கன்னா காலையில் 4 மணிக்கு எழுந்து முழங்கால் படிட்டு அப்படியே ஜெபித்து கொண்டே இருப்பாராம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு பிரசிடென்டாக ஆபிரகாம் லிங்கன் மாறியதுக்கு காரணம் இந்த வேதம். அவங்களுடைய தாயார் வேதத்தை கொடுத்தாங்க, அதன் மூலம் தரிசனத்தை பெற்றுக்கொண்டார், அந்த தரிசனத்தை அடைந்தார், அதன்படியாக தேசத்தில் நல்ல சட்டங்களை கொண்டு வந்தார். காரணம், அந்த மனிதனுக்குள் இருந்த அந்த தரிசனம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாலிபர்களே, தரிசனத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த தரிசனம் உங்களை தூங்க விடாது. புரியுங்களா? நம்ம தூங்கும்போது காண்பது சொப்பனம், ட்ரீம். நீங்கள் தூங்கும்போது வருவது ட்ரீம். அது சில வேளைகளில் நடக்கலாம், சில வேளைகளில் நடக்காது. ஏனென்றால் அதில் ரியாலிட்டி கிடையாது. நீங்கள் நடிகளோடு பழகுவது மாதிரி இருக்கும், பிரசிடென்ட் உட்கார்ந்த மாதிரி இருக்கும், ஆனால் அது உண்மையில் நடக்காது. ஆனால் தரிசனம் இந்த ஐம்புலன்களும் விழித்து கொண்டு இருக்கின்ற பொழுது அந்த உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ரெவலேஷன், ஆவிலே ஆண்டவர் கொடுக்கக்கூடிய வெளிப்பாடு, எதிர்காலத்தை குறித்து சொல்லக்கூடிய வெளிப்பாடு, அது உங்களை எந்த தொலைநோக்கோடு கூட அடையக்கூடிய ஒரு காரியம்தான் தரிசனம். அந்த தரிசனத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அது உங்களை தூங்க விடாதபடி அதை அடைகிறவரை நீங்கள் அதை நோக்கி உந்து சக்தியாக உங்களை தள்ளி கொண்டு இருக்கும். பரிசுத்த ஆவியானவரிடத்தில் கேளுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு நல்ல தரிசனத்தை கொடுத்து நல்ல தரிசனத்தை கண்டடையக்கூடியவர்களாய் உங்களை மாற்றுவார். அதற்கு பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாக உயர்த்துவார். வாலிபர்களே, நீங்கள் வாழ்க்கையில் பிற்காலத்தில் தேசத்தின் தலைவர்களாய், தேசத்தை அடைக்கக்கூடியவர்களாக மாறலாம். யார் வாலிப நாட்களை தரிசனத்தை கண்டார்களோ அவர்கள் ஒவ்வொரு தேசத்திலும் தேசத்துக்கு ஆசீர்வாதமான தலைவர்களாக மாறி இருக்கிறாங்க. யோசேப்பை போல, ஆபிரகாம் லிங்கனை போல, தாவீதை போல, தானியேலை போல நீங்களும் மாறுவீங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென்.